கரங்களை வீழ்த்தி அலையிலேயே சொல்லுங்களேன். அப்ப வசனத்துக்கு வந்துரும். வேதத்துல நம்ம வாசிக்கிறோம், அந்த வார்த்தையில வாசிக்கிறோம், ஆனபடினாலே நீங்கள் புறப்பட்டு போய் பிரிந்து அசுத்தமானதை தொடாதிருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எதை தொடக்கூடாது? அசுத்தமானதை, பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லாவற்றையும் விட்டு விலகுங்கள். சகோதரர்கள்லாம் கரங்களை வியத்தி வரலையே சொல்லுங்களேன். சிலவங்களுக்கு எது பொல்லாங்குன்னு தெரியாது பாருங்க, அதனால்தான் பொல்லாங்காய் தோன்றுகிற எல்லாவற்றையும் விட்டு விலங்குங்கள், அதை தொடாதிருங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்பொழுது பாருங்கள், அப்படி நீங்க பிரயாசப்படுவீங்கன்னா, எப்படி பாவத்தை விட்டு ஓட பிரயாசப்படுவீங்கன்னா, அப்பொழுது நான் உங்களை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு பிதாவாய் இருப்பேன், நீங்கள் எனக்கு குமாரரும் குமாரத்திகளுமாய் இருப்பீர்கள் என்று சர்வ வல்லமை உள்ள கர்த்தர் சொல்லுகிறார். இன்னைக்கு காலை ஆராதனையிலே அந்த நாமத்தை அறிக்கை பண்ணினோம். சொல்லுங்க அப்ப என்ன நாமம்? சர்வ வல்லமை உள்ள தேவன். ஹல்லேலூயா. இப்ப இயேசு தேவாலயத்திற்குள் வந்தால் என்ன நடக்கும்? மத்தேயு எழுதின சுவிசேஷம் அதனுடைய 21வது அதிகாரம் 12 சில வசனங்களை நான் வாசிக்கிறேன். இயேசு தேவாலயத்தில் பிரவேசித்து ஆலயத்திலே விற்கிறவர்களும் கொள்ளுகிறவர்களுமாகிய யாவரையும் வெளியே துரத்தி காசுக்காரருடைய பலவைகளையும் புறா விற்கிறவர்களின் ஆசனங்களையும் கவிழ்த்து. போதும் பாருங்கள், இயேசு ஒரு மனுஷனுக்குள்ளே வந்தால், இயேசு தேவாலயத்துக்கு போனால் முதல்ல என்ன நடக்கும் அப்படின்னா சுத்திகரிப்பு நடக்கும். சொல்லுங்க, என்ன நடக்கும்? சுத்திகரிப்பு. அந்த வார்த்தை எல்லாரும் சொல்லுங்க, என்ன நடக்கும்? சுத்திகரிப்பு நடக்கும். தேவாலயத்திற்குள் போன இயேசு தேவாலயத்தை சுத்திகரித்தார். கொள்கிறவர்கள், விற்கிறவர்கள், காசுக்காரர்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் பாருங்கள் புரட்டி தள்ளி. இயேசு இவ்வளவு ஒரு கடினமாய் நடந்து கொண்ட பகுதியை நம்ம சுவிசேஷத்துல வேற எங்கேயுமே வாசிக்க முடியாது. ஒரு சாட்டையை உண்டு பண்ணி அந்த சாட்டையினாலே அடித்து என்ன செய்தார்? துரத்தினார். இயேசு அடித்தாலே வாங்குகிறாள், அன்பு நிறைந்தவர். ஆனால் இப்பொழுது இயேசு எதை ரெடி பண்ணுகிறார்? சில ஆட்களுக்கெல்லாம் சாட்டை, அந்த காலத்துல அந்த இப்போதான் காரு பைக்கெல்லாம் வச்சுருக்கோம். முன்னாலெல்லாம் நம்ம தமிழ்நாட்டில் தமிழ் மக்களுக்கு ஒரு சூப்பர் வண்டி உண்டு. என்னது சொல்லுங்க அப்போ? மாட்டு வண்டி. அதை காளை வண்டிம்பாங்க, மாட்டு வண்டிம்பாங்க. அதை பயன்படுத்துகிறவங்களும் என்னது வச்சுருப்பாங்க? சாட்டை வச்சுருப்பாங்க. சிலவங்க என்ன, சாட்டையில் அடித்தால் அதை முன்ன போகாது, அந்த கம்பனுடைய எண்டில் என்னது வச்சுருப்பாங்க? ஒரு ஆணி வைத்திருப்பார்கள். ஏசு சில பிள்ளைகளுக்கெல்லாம் முகம்லாம் மாறு. ஏம்மா நான் ஒன்றை சொல்லவே இல்லை தம்பி, நான் ஒன்றை சொல்லலை, ஏசு சாட்டையை ரெடி பண்ணார். அல்லேலூயா. சொல்லுங்க அப்போ, பக்கத்தில் இருக்க ஆளுக்கு கை எப்படி சொல்லுங்க, ஏசு சாட்டையை ரெடி பண்ணினார். அல்லேலூயா. அவருக்கு அடி எப்படி இருக்கும்? எப்படி அடிச்சிருப்பாரு? இயேசு அன்பு நிறைந்தவர். சில அப்பா அம்மாரெல்லாம் பிள்ளைங்களை அடிக்கிறதே கிடையாது, அப்படிதானே? சில அம்மாமாரும் பிள்ளைங்களை அடிக்கிறதே கிடையாது. சில வீட்டில் கம்பே கிடையாது. இயேசு என்ன ரெடி பண்ணினார்? சாட்டையை ரெடி பண்ணினார். அடி. இயேசுவின் நாமத்தில் நம்ம சாத்தான துரத்துறோம். இயேசு எப்படி அடிச்சிருப்பார்? அப்போ தேவாலயத்திற்குள் போன இயேசு அவர் ஆலயத்தை சுத்திகரித்தார். இன்னைக்கும் வெளிப்படுத்தின விசேஷம் 3வது அதிகாரம் 20வது வசனத்துல ஆண்டவர் சொல்லும் பொழுது, வாசல் படியில் நின்று தட்டுகிறேன், என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்திலே நான் பிரவேசித்து அவனோடு போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடு போஜனம் பண்ணுவான். இது ஒரு அன்பை குறிக்கிறது, விருந்து, ஒரு ஐக்கியத்தை குறிக்கிறது. எல்லாரையும் நம்ம கூப்பிட்டு நம்ம வீட்டில் ஆகாரங்களை புசிக்க கொடுப்பதில்லை. இயேசு பாருங்கள், அவர் இதோ வாசல் படியில் நின்று தட்டுகிறேன், கதவை திறந்து, ஒருவன் எனக்கு என்ன செய்தால், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் போதும். பாருங்க, என் சத்தத்தை கேட்டு. இன்னைக்கு நிறைய பேர் ஃபோனில், தம்பி நிமிர்ந்து பாருமா, யாரோ ஒரு ஆள் பேசுனா எவ்வளோ கவனமாக கேட்கா, வசனத்துக்கு அவ்வளோ கவனமாக கேட்குறியா? சகோதரிகள் கவனிக்கிறீங்களா? யாரோ ஒரு ஆள் ஃபோன், ஹலோ ப்ளீஸ் ஒன்ஸ் மோர், நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியலை, என்ன அழகாக கேட்குறீங்க, ஆனால் வசனத்துக்கு உங்கள் காது திறந்து இருக்கிறதா? ஆண்டவர் சொல்றார், என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால். ஆண்டவர் இப்படிதான் சர்ச்சில் உன்னோடு பேசுவார். இயேசு தேவாலயத்தில் அமீன் பாருங்கள், சில கிரியை செய்தார்ல, அதே போல உன் இதய கதவை திறந்து கொடுக்கணும்.
நீயும் நாள்தோறும் நான் தேவாலயத்துக்கு வருகிறேன், இயேசு எனக்காக சாட்டையை எடுக்கலையே அப்படிங்க நீ ஆதாங்கத்தில் இருக்கிறியா? நான் இவ்வளோ தப்பு செய்துட்டு வர்றேன், இவ்வளவு நான் பிரச்சனைகள் பண்ணுறேன், இயேசு என்னை விட்டு வச்சிருக்கிறாரே அப்படிங்கிற கொஸ்டின் உனக்கு இருக்கா? நீ அவருக்கு தான் கதவே என்ன திறந்து கொடுக்கலையே. பாவத்துக்கு உன் கதவை திறந்து கொடுக்கிறா, அசுத்தத்துக்கு உன் கதவை திறந்து கொடுக்கா, ஆனால் பரிசுத்தத்துக்கு உன் கதவை திறந்து கொடுக்கலையே. அந்த வாடகை வீடுகளில் இருக்கிறவர்கள் பாருங்கள், அந்த வீடை வந்து ஷிஃப்ட் ஆகிறதுக்கு முன்னால் சாவி வாங்கி போவாங்க. வாங்கி அதை தூத்து கழுவி சுத்தப்படுத்தி வச்சுட்டு அவங்க வந்து ரெண்டாவது அதற்குள்ளே போவார்கள். அப்படிப்பட்ட அனுபவம் நம்ம மாவட்டத்திலே குறைவு. ஆனாலும் சிலர் அப்படி இருக்கிறீங்க, உங்களுக்கெல்லாம் கர்த்தர் சீக்கிரம் சொந்த வீடை தருவார். ஆமென். வெளி மாவட்டங்களில், சிட்டியில், சென்னை, கோயம்புத்தூர் இந்த மாதிரி இடத்துல இது ஒரு பழக்கம். அப்போ சொல்கிற விஷயம் பாருங்கள், ஒரு 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 ஃபேமிலி ஒரு புது வீட்டுக்குள்ளே குடி போகிறதுக்கு முன்னால் ஒயிட் வாஷ் பண்ணுவாங்க, சின்ன சின்ன மெயின்டெனன்ஸ் ஒர்க்கெலாம் பண்ணுவாங்க. அந்த அவங்களும் போய் அதை கழுவி ஒன்று சுத்தப்படுத்திட்டு உள்ளே என்ன செய்வாங்க, நாள் நட்சத்திரம்லாம் பார்த்துட்டு போவாங்க. நமக்கு தான் அது ஒன்றும் கிடையாதுல்ல. அல்லேலூயா சொல்லுங்களேன். நாள் நட்சத்திரம்லாம் பார்க்காதவங்க அல்லேலூயா சொல்லுங்களேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். கர்த்தரை பாருங்க. சிலவங்க கலண்டரை பார்ப்பாங்க, இயேசுவை பாருங்க ஐயா. சில ஆட்களோடி நம்ம படுற பாடு. எல்லாரும் 10 மணிக்கு வரவோம்மா, என்னன்னு பார்த்தாச்சு நாங்கள் 10 மணிக்கு தான் என்னதான் நல்ல நேரம். எல்லாரும் ஒரே நாள் கல்யாணத்தை வச்சுட்டு இருப்பாங்க. முதல்ல அதை தூக்கி தூர போட்டுட்டு நிறைய பேர் இப்படி தான் கேட்பாங்க, பாஸ்டர் உங்களுக்கு ஒரு டைம் சொல்லுங்க அப்படின்னு கேட்குற நல்ல குடும்பங்கள் இருக்குது. அதுக்காக சோத்திரம். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். நான் சொல்கிறேன், நாள் நட்சத்திரத்தை பார்க்கத்தை விட்டுட்டு இயேசுவை பாருங்க. பைபிள் சொல்லுகிறது, அவர்கள் அவரை நோக்கி பார்த்து என்னதடைந்தார்கள், பிரகாசம் அடைந்தார்கள். அவங்க முகம் என்ன செய்யலை, வெட்கப்படலை. இந்த லெந்த் டேஸ்லேயே நிறைய பேர் கல்யாணம் வைக்கிறாங்க. அதுக்காக சோத்திரம். அல்லேலூயா. நான் சொல்கிற விஷயம், நம்முடைய நல்ல மனநிலை, நம்முடைய நேரம், இதுதான் ரொம்ப முக்கியம். நாள் தேவன் எல்லாவற்றையும் நல்லது என்று சொல்லி தான் கண்டார். ஒன்னே ஒன்று தான் நல்லதுன்னு காணலை. எது நல்லதுன்னு காணலை, மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல என்று கண்டார். மற்றபடி எல்லாம் இயேசு நல்லது 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 என்று சொல்லி தான் கண்டார். சொல்லுங்க அப்போ, இயேசு எல்லாவற்றையும், தேவன் எல்லாவற்றையும் நல்லது, ஒன்றும் படைத்ததையும் நல்லதுன்னு தான் கண்டார். நீ வந்து ஏன் என்ன படைத்தார், ஏன் என்ன பெற்றீங்கன்னு அம்மன்ட்ட சண்டை போடக்கூடாது. கர்த்தரே ஒன்று நல்லதுன்னு தான் கண்டார். நீ பிறந்த நாள் நல்லது, உன் டேட் நல்லது, உன் பர்த்டே வந்து என்னது நல்லது என்று இயேசு கண்டார். பக்கத்தில் 2 பிள்ளைங்க மட்டும் சொல்லுங்க அப்போ, கையை பிடிச்சி, நீ பிறந்தது இயேசு நல்லதுன்னு கண்டார். உங்க அம்மா அப்பாவும் சிரிக்க தான் செய்தாங்க, அழல. இப்படி ஒரு பிள்ளை பிறந்த அன்னைக்கு யாராவது அழுதுருப்பாங்களா? சிலவங்க அழுவாங்க. ஒரு வீட்டில் பிரச்சனை எதுக்குன்னா, 3வது குழந்தையும் பெண் குழந்தை பிறந்துட்டுன்ட்டு ஒரே அழுக. என்ன இது, என்ன சங்கடமாக போச்சு. நான் சொல்கிற விஷயம் பாருங்க ஐயா, பிள்ளைகள் கர்த்தரால் வருகிற சுதந்திரம். ஸ்வீட் ஒன்று அங்கே வாங்கி வைக்கல, லட்டு ஒன்றும் வாங்கி வைக்கல. ஆனாலும் கேட்டேன், நான் சொன்னேன், ஐயா இந்த பிள்ளை தான் ஆசீர்வாதமாக லட்டு வாங்கி தாங்க ஐயாண்ட வாங்கி தந்தாங்க. சோத்திரம். அல்லேலூயா. நான் சொல்கிற விஷயம், ஆண் பிள்ளையோ பெண் பிள்ளையோ, சிங்கம் சிங்கம் தான். நம்ம பிள்ளைங்க எல்லாம் சிங்கம். எத்தனை பேர் ஆமே சொல்கிறீங்க? சிங்கம் வருதுன்னா யாரும் இந்த ஆணு சிங்கம் வருதா பெண்ணு சிங்கம் வராமாங்களா? சிங்கம் என்னதான், சிங்கம் தான். கரங்களை வீத்தி அள்ளிய சொல்லுங்களேன். ஆனால் நீங்கள் சிங்கமாக இருக்கணும், கழுதையாக மாறிடக்கூடாது. அல்லேலூயா. யூத ராஜ சிங்கம் உங்களுக்குள்ளே இருந்தா, இயேசுக்கு மட்டும் இதய கதவை திறந்து கொடுத்தால் அவன் நீ சிங்கமாக தான் இருப்பான். ஆமென். நம்ம எல்லாம் சிங்க குட்டிகள். அல்லேலூயா. பிரைஸ் காட். அல்லேலூயா. ஆனால் இன்னொரு பேர் சொன்ன, எதை இருந்துடக்கூடாதுமா சொல்லு. கழுதையாக இருந்துடக்கூடாது. பொய்யும் உங்கள் அம்மா ஒன்றை பார்த்து எப்படி சொல்லிடக்கூடாது, அல்லாட்ட டீச்சர் சொல்லிடக்கூடாது, ஸ்கூல் சொல்லிடக்கூடாது. சொல்கிற விஷயம், நீங்கள் சிங்க குட்டிகள் சிங்கமாக இருக்கணும். ஆமென். யூத ராஜ சிங்கம் உங்களுக்குள்ளே வாசம் பண்ணால் நீ உங்கள் கெத்து ஒரு நாளும் குறையாது. உன் கெத்து எப்போ தெரியுமா குறையும்? நிமிந்து கழுத தேஞ்சி எப்படி மாறிச்சா? ஸ்கூலில் சில டீச்சர் மாற சொல்கிற வேண்டாம், அப்படி தானே? நீங்கள் வந்து யாராக இருக்கணும்? யூத ராஜ சிங்கமாக இருக்கணும். உங்களுக்குள்ளே வாசம் பண்ணணும், அவரை துதிக்கணும். அவருடைய அந்த பரிசுத்தம் உங்களுக்குள்ளே இருக்கணும். அதான் ஒரு ஸ்பெஷல். ஒரு தங்கச்சி இடையில ஜெபம் பண்ணும்பொழுது ஆண்டவர் தெளிவாக ஒரு வார்த்தையை கொடுத்தார். அவளை சொன்னி பாருங்க, யோசுவாவுடைய அந்த வாயை விட்டு வசனம் வந்து என்ன செய்யாமல் இருக்கணும்,
விலகாம இருக்கணும். அப்படி இருந்தா நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை என்ன செய்யவும் இல்லை, கைவிடவும் இல்லை. நீ புத்திமானாய் நடந்து கொள்ள. வாலிபர் பிள்ளைங்க தம்பிங்க கவனிங்க, தம்பிங்களுக்கும் சேர்ந்துதான். சிலது இந்த அது கழுதையாவது நல்ல ஒரு மிருகம், அதை விட கேடுகட்ட வாழ்க்கை சிலவன் வாழுவான். ஒன்றுக்கும் பிரயோஜனப்படாத வாழ்க்கை, தூசணமான வார்த்தை, தெருநாயை விட கேவலமாக வாழ்க்கை வாழுகிற சில வாலிப தம்பிங்க இருக்கிறாங்க. நம்ம சர்ச்சில் இருக்கிற தம்பிங்கெல்லாம் ரொம்ப நல்ல தம்பிங்க. உங்களை கைகூப்பி கத்துற சோத்திரம் பண்ற உங்களுக்காக நான் சொல்ற விஷயம் ஆமீன். பாருங்கள், வேதத்தில் நீ நீ சிங்கமா இருந்தா உன் கெத்து ஒரு நாள் என்ன செய்யாது. நீ சிங்கமா மாறணும்னா யூத ராஜ சிங்கத்துக்கு உன் இதயத்தில் என்னது கொடுக்கணும், இடம் கொடுக்கணும். நோவா ஒரு நாள் நீ யார் அவங்கள்னால தான் நான் இப்படி மாறினேன், இவங்கள்னால தான் இப்படி மாறினேன், என் ஃப்ரெண்ட்ஸு சரியில்லை, என் அம்மா சரியில்லை, அப்பா சரியில்லைன்னு சொல்லவே முடியாது. நோவா தன் வாழ்ந்து கொண்டிருந்த ஆமீன் பாருங்கள் ஜனங்களுக்குள்ளே நீதிமானாய் இருந்தான், உத்தமனாய் இருந்தான். தேவன் அவனோடு என்ன செய்து கொண்டிருந்தார், சஞ்சரித்து கொண்டிருந்தான். ஒரு மனுஷன் கூட பரிசுத்தமாய் வாழாத காலம் அது. கவனிக்கிறீங்களா? நோவாவுடைய காலம் எப்படி? ஏன்னா யாராவது கொஞ்சம் பிரியமா வாழ்ந்திருந்தா ஆண்டவர் அவங்களே என்ன செய்திருப்பாரு, காப்பாற்றி இருப்பார். எல்லா மனுஷரையும் தண்ணீர் வாரி கொண்டு பூமி முழுவதும் அழிந்து விட்டு ஒரே ஒரு மனுஷர் குடும்பம் மட்டும் காப்பாற்றப்பட்டது. யாருக்கு குடும்பம்? நோவா குடும்பம். ஏன்னா அவன் உத்தமமாய் வாழ்ந்தான், அவன் பரிசுத்தமாய் வாழ்ந்தான், அவன் ஆண்டவருக்கு பிரியமாய் வாழ்ந்தான், அவனை தேவன் காப்பாற்றினார். அல்லேலூயா. அப்ப தேவனுக்கு பிரியமாய் நீங்கள் வாழ்ந்தால் தேவன் உங்களை காப்பாற்றுவார், உங்களை வாழ வைப்பார். அதனால நோவா என் கூட இருக்கிறவங்க எல்லாம் சரியில்லை, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சரியில்லை, என் காலேஜில் எல்லாரும் இப்படி தான் இருப்பாங்க, என் கிளாஸில் எல்லாரும் இப்படி தான் இருப்பாங்க, அதனால நானும் இப்படி அப்படின்னு சொல்ல முடியாது. அவன் தன் வாழ்ந்து கொண்டிருந்த ஜனங்களுக்குள்ளே நீதிமானாய் இருந்தான், உத்தமனாய் இருந்தான். நான் இப்படித்தான், நான் ஏசப்பா பிள்ளை அப்படின்னு சொல்லி இருந்தால், அப்படி நீ பரிசுத்தமாய் வாழ்ந்து மரித்தால் வர பரலோகத்தில் போனோன்னு உனக்கும் கிரீடம் உண்டு. அல்லேலூயா. இரத்த சாட்சியா மரிக்கிறவங்களுக்கும் கிரீடம் உண்டு. தம்பிங்க கவனிக்கிறீங்களா? வாலிப தம்பி தங்கச்சிங்க, பரிசுத்தமாய் நீ வாழ்ந்து ஒருவேளை பரிசுத்தத்துக்காக போராடுகிற வேளையில ஆண்டவர் அப்படி ஒப்பு கொடுக்க மாட்டார். ஏன்னா உனக்காக தூதனை அனுப்புவார். அல்லேலூயா. பவுல் சொல்லுகிற ஒரு ஆதாங்கத்திலே நானும் அந்த பிரசங்கத்தை சொல்றேன். பவுல் சொல்றார் பாருங்கள், பாவத்தை எதிர்த்து போராடுகிறதற்கு நீங்கள் இன்னும் என்ன சிந்தல, ரத்தம் சிந்தல. பாவத்தை எதிர்த்து போராடுகிறதற்கு இன்னும் நீங்க அதுக்கு நீங்க என்ன செய்யலையா, ரத்தம் சிந்தல. அவருக்கு ஒரு ஆதாங்க பாருங்க. அப்போ மனுஷன் பவுல் பிரசங்கம் பண்ண நாட்களிலே சபைக்குள்ள இருந்த விசுவாசிகள் சிலர் பாவத்தோடு கூட தான் என்ன செய்துட்டு இருந்திருக்காங்க, வாழ்ந்து கொண்டிருந்திருக்கிறாங்க. இன்னைக்கும் அன்பு தெய்வ பிள்ளைகளை, நீ எதிர்நீச்சல் அடிக்கணும். அல்லேலூயா. சத்தமா கரங்களை வீத்தி அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. கர்த்தர் உனக்கு பலன் தருவார். அப்ப இயேசு இன்னைக்கு வாலிப தம்பி தங்கச்சிங்க, அன்பு சகோதர சகோதரிகள், உங்கள் இதய கதவை இயேசுவுக்காக திறந்து கொடுங்க. இயேசு உங்களுக்குள்ளே அவர் செய்கிற முதல் காரியம் சுத்திகரிப்பு. இரண்டாவதாக அவர் என்ன செய்கிறார் என்று சொன்னால், இயேசு சொஸ்தமாக்கினார். தேவாலயத்தில் அடுத்ததாக நடந்த காரியம் என்னவென்று சொன்னால், இயேசு நம்மளை சொஸ்தமாக்குவார். அவர் பாருங்கள், முதல்ல சுத்திகரிக்கிறார், இரண்டாவது சொஸ்தமாக்குகிறார். உன் வியாதிகளை நீக்குவார், உன்னுடைய பிரச்சனைகளை மாற்றுவார். என்ன ப்ராப்ளம் உங்களுக்கு முன்பாக இருக்கிறதோ அதில் இயேசு அற்புதம் செய்வார். ஆமென். அல்லேலூயா. தேவாலயத்துக்குள்ளே இயேசு உலாவினால் அங்கு வியாதி சுகமாகும். உங்களுக்குள்ளே இயேசு வந்தால் நீங்கள் ஆரோக்கியமாவீர்கள். உங்கள் சரீரத்தில் என்ன பலகீனம் இருக்கிறதோ அது மாறும். அநேகர் பாருங்கள், எத்தனை பேர் சாட்சியா சொல்றாங்க தெரியுமா? கிருபை கிருபை. மருத்துவர்லாம் சொல்ற விஷயம், நீங்க இனி வேலைக்கெல்லாம் என்ன செய்யக்கூடாது, போகக்கூடாது, ஹார்ட் ஒர்க் பண்ணக்கூடாது, ரெஸ்ட் எடுக்கணும். ஆனா எத்தனை பிள்ளைங்களை அற்புதமாய் அதிசயமாய் நம்ம சபையில் கூட நிறைய பேர் சால்ட் சொல்லியிருக்கிறாங்க. ஒரு முறை ஒரு ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பண்ண ஒரு சாருக்கு சொன்னாங்களா மருத்துவர், இன்னும் ஒரு 5 years தான் வேணா, நிறைய அந்த அவருக்கு நிறைய வால்வு வெளியிலிருந்து பொருத்தி இருக்கிறாங்க, மிஷின்லாம் பொருத்தி இருக்கிறாங்க. அதனால ஒரு 5 years தான் இதுக்கு சொல்ல முடியும். அவர் இங்கே சாட்சி சொல்லச்சிலே 15 வருஷம் தாண்டிட்டு, ஞாபகம் இருக்கா உங்களுக்கு யாருக்காவது? பிரைஸ் காட். ஹல்லேலூயா. அப்போ நான் சொல்ற விஷயம், தேவன்
மருத்துவருடைய கணிப்புக்கு ஒரு நாள் உங்களை ஒப்பு கொடுக்க மாட்டாரு. அவர் சௌக்கியமாக்குகிற தேவன். விசுவாசத்தோடு அதை அறிக்கை பண்ணுங்க. அவர் சௌக்கியமாக்குகிற தேவன். ஹல்லேலூயா. சில பிள்ளைங்க யாராவது மெடிசன் கண்டினியூவா எடுத்துட்டு இருக்கிறீங்களா? நிச்சயமா கர்த்தர் கண்டினியூவா எடுக்க வைக்க மாட்டார். இயேசு உனக்குள்ள வாசம் பண்ணணும் தங்கச்சி. இயேசு உனக்குள்ள வாசம் பண்ணணும் தம்பி. அன்பு சகோதரனே சகோதரி, யாராவது கண்டினியூவா மெடிசன் எடுக்கிறீங்கன்னா ஜீசஸ் உங்களுக்குள்ள வரும் பொழுது உங்கள் வியாதிகள் மாறும். ஆமென். கண்டினியூவா நீங்க மெடிசன் எடுக்க வரக்கூடிய சூழ்நிலை கர்த்தர் ஒப்பு கொடுக்க மாட்டார். இப்போ தேவையெல்லாம் ஒண்ணுதான், இயேசு உனக்குள்ள வரணும். ஆமென். நீ அவருக்குள்ள, ஆமென், அவர் உனக்குள்ள. அப்படி இருந்தால் தேவாலயத்தில் சென்ற இயேசு வியாதிகளை சுகமாக்கினார். அடுத்ததாக பாருங்கள், ஆமென், பாருங்கள், அவருடைய அந்த செய்கிற ஆண்டவர் அற்புதம் செய்தவுடன் 15வது வசனம், அவர் செய்த அதிசயங்களையும். அப்போ தேவாலயத்தில் ஆர்ப்பரிக்கிற சத்தம். சொல்லுங்க, என்ன சத்தம்? சத்தமா கொஞ்சம் ஆர்ப்பரிப்பா சொல்லுங்களேன். என்ன சத்தம்? ஆர்ப்பரிப்புன்னா என்னது? ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? இதான் ஆர்ப்பரிக்கிற சத்தம். அல்லேலூயா சொல்ல சொன்னா, ஆமென், பாருங்க, நல்ல ஆர்ப்பரிப்பா அல்லேலூயா சொன்ன பிள்ளைகளுக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுகிறேன். தேவாலயத்திலே ஆர்ப்பரிப்பின் சத்தம். ஆண்டவர் செய்த நன்மைகளை, ஆமென், பாருங்கள், எண்ணி துதிக்கணும். அதுல நிறைய ஆர்ப்பரிக்கிறவங்க பிள்ளைங்கள் தான் என்ன செய்தார்கள்? அதிகமா ஆர்ப்பரித்தார்கள். ஆமென். ஆர்ப்பரிக்கிற பிள்ளைகளையும், பிள்ளைங்கள்லாம் நல்ல ஷவுட்டா எப்பவுமே ஸ்தோத்திரம் பண்ணணும். பிள்ளைங்க கொஞ்சம் பேர், தம்பி தங்கச்சிங்க, நீங்க இருக்கிற இடம் தனியா தெரியணும். கை தட்டுறது, பாடுறது, ஆராதிக்கிறது. ஆமென். சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். இன்னும் சத்தமா. வெரி குட். இப்படி இருக்கணும். நீங்க கை தட்டி பாடுற இடம் தனியா தெரியணும். நாங்கெல்லாம் ஒரு டீமா வாலிப தம்பிங்க சேர்ந்து எங்க போனாலும் போவோம், கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ். நாங்க இருக்கிற இடம் தனியா தெரியும். நல்ல கை தட்டுவோம், நல்லா பாடுவோம். பிரைஸ் கார். ஒரு கன்வென்ஷன்னாலும் சரி, ஒரு ஸ்பெஷல் மீட்டிங்னாலும் சரி, ஆமென், பாருங்கள், அப்படி அந்த இடம் என்ன செய்யும்? அதிரும். ஆண்டவர் அதனால தான் இப்படி வச்சிருக்கிறார். அன்னைக்கு நாங்க சேர்ந்து நல்ல உங்களை போல் தம்பிங்களை போல் அப்படி உட்கார்ந்துருந்த நாட்கள்ல அப்படி ஆர்ப்பரித்தம்ல. அதனால தான் கர்த்தர் எங்களை இன்னைக்கு இப்படி வச்சிருக்கிறார். கரங்களை வீத்தி அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆண்டவருடைய சமூகத்துல, தேவனுடைய ஆலயத்துல ஷவுட், ஆர்ப்பரிக்கிற சத்தம். அவர் செய்த நன்மைகளை எண்ணி துதிக்கணும், அவரை உயர்த்தணும். ஆமென். அவர் செய்த நன்மைகளை எண்ணி என்ன செய்யணும்? துதிக்கணும். பிரைஸ் காட். அப்ப நம்ம வாயில துதியை உண்டு பண்ணுகிறது கர்த்தர். ஹல்லேலூயா. எத்தனை பேர் துதிக்க முடியாம இருக்கிறாங்க தெரியுமா? எத்தனை பேர் துதிக்க முடியாம இருக்கிறாங்க. அப்ப ஆலயத்துல நம்ம நல்ல கர்த்தரை துதிக்கணும். யோனாவை போல ஆங்காங்கே மாட்டி கிடந்த நம்மள ஆண்டவர் விடுவித்தா. யோனா மீனுக்கு வயத்துல இருக்கச்சுல ஒரு பொருத்தனை பண்ணா. என்ன பொருத்தனை தெரியுமா பண்ணா? யோனாவின் புஸ்தகம் 2வது அதிகாரம் அதனுடைய 4, அதனுடைய 9 வசனங்களை பாருங்க. அவன் தள்ளப்பட்டான், மீனுக்கு வயிற்றுல போனான். பாருங்கள், எங்கிருந்து பொருத்தனை பண்றான்னா, மீனுக்கு வயத்துல இருந்து சொல்றான், நான் உம்முடைய ஆலயத்தை நான் என்ன செய்வேன்? பார்ப்பேன். ஆலயத்தை நான் பார்ப்பேங்கிறான். 9வது வசனத்துல வாசிக்கிறோம், ஆமென், துதியின் சத்தத்தோடு உமக்கு பலியிடுவேன், பொருத்தனையை செலுத்துவேன். போதும் பாருங்க. அப்போ துதியின் சத்தத்தோடு பலியிடுவேன். இன்னைக்கும் பாருங்க, பலவிதமான நெருக்கம், பலவிதமான பிரச்சனை. ஒவ்வொரு தனி நபரும் 1 வீக் அனுபவிக்கிற பிரச்சனைக்கு அளவே கிடையாது. இந்த பிசிக்கலா உள்ள பிரச்சனையை விட மன ரீதியாய் நிறைய பேர் மன ரீதியாய் பிரச்சனை, நிறைய மன குழப்பம். ஸ்டடி விஷயத்துல, ஜாப் விஷயத்துல, பிள்ளைகள் விஷயத்துல அப்படி குழம்பி குழம்பி, அதுதான் எல்லா வியாதிக்கும் பிரச்சனை. நிறைய பேருக்கு பாருங்க, இருக்கிற வியாதிக்கு பிரச்சனையே என்ன குழப்பம்? மன குழப்பம்தான். அப்படிப்பட்ட நெருக்கத்திலிருந்து நம்மளை ஆண்டவர் விடுவித்து கொண்டு வருகிறார் அல்லவா? யாராவது ஒருவேளை இந்த கால வேளையிலும் யோனாவை போல நானும் நெருக்கத்தில் இருக்கிறேன், மீனின் வயிற்றிலே அகப்பட்டது போல இருக்கிறேன், என்னுடைய வாழ்க்கையில் ஒரு சிறையிருப்பில் இருக்கிறேன் என்று யாராவது இருப்பீங்கன்னா, இந்த யோனா சொல்லுது போல சொல்லுங்க, ஆண்டவரே எனக்கு அற்புதம் செய்யுங்க. ஆமென். நான் துதியின் சத்தத்தோடு உமக்கு நான் என்ன செய்வேன்? பலியிடுவேன். யோனா வாழ்ந்த காலம் மிருகங்களை பலி செலுத்தக்கூடிய காலம். ஆனா சொல்லுகிறாரு, அந்த பலியின் செலுத்துவேன், அதோடு கூட துதியின் சத்தத்தோடு உமக்கு என்ன செய்வேன்? பலியிடுவேன். எல்லாரும் சொல்லுங்க, என்ன சத்தத்தோடு?
துதியின் சத்தத்தோடு நல்ல வாய்களை திறந்து இன்னைக்கு காலை ஆராதனையில் வந்தவங்க ஸ்தோத்திரம் பண்ணி ஆண்டவரை பாடி துதித்த பிள்ளைகளுக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுகிறேன். சர்ச்சில் மௌனமா வந்துட்டு மௌனமா போயிடக்கூடாது. ஆலயத்துல துதி சத்தம், ஆலயத்துல ஆர்ப்பரிக்கிற சத்தம் தொனிக்கவும். ஆமென். சத்தம் அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்போ சர்ச்சில் வந்து பாஸ்டர் மட்டும் ஆராதிக்கிறதல்ல, கொயர் மட்டும் ஆர்ப்பரிக்கிறதல்ல, சபையார் எல்லாரும் கர்த்தரை ஆர்ப்பரிக்கணும். சொல்லுங்க, சபையார் எல்லாரும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமென். இரவு ஜெபத்துல ஒரு அல்லேலூயா சொல்லாட்டு அடுத்தது எத்தனை அல்லேலூயா சொல்லணும்? 2 அல்லேலூயா சொல்லணும். தம்பிங்கெல்லாம் அப்படி ட்ரெயின் ஆகியிருக்கிறாங்க. ஆமென். 2வது அல்லேலூயான்னு சொல்லாட்டு 3வது அல்லேலூயா என்ன செய்யணும்? எழும்பி நின்று அல்லேலூயா சொல்லணும். ஸ்தோத்திரம். ஆமென். நம்ம தம்பிகளுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுகிற விஷயத்துக்கு வந்துடும். கவனிங்க. அப்போ தேவனுடைய ஆலயத்திலே அடுத்தது என்னவென்று சொன்னால், ஆமென், முக்கியமான ஒரு காரியம், தேவன் வந்து அதை வந்து பரிசுத்தப்படுத்துகிற ஒரு நல்ல தேவனாக இருக்கிறார். இன்றைக்கும் பரிசுத்தம் தான் அதனுடைய அலங்காரம். தேவாலயத்தினுடைய அலங்காரமாக இருக்கிறது பரிசுத்தம். இன்றைக்கும் அன்பு தேவ பிள்ளைகளே, ஒவ்வொரு ஆராதனையிலும் வந்து நம்ம ஏன் ஆண்டவரை துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம்? பைபிள் சொல்லுகிறது, பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை என்ன செய்யுங்கள், தொழுது கொள்ளுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு இந்த 3 அனுபவத்துக்காக நம்ம எல்லாரும் ஒப்பு கொடுப்போமா? எல்லாரும் வேத வசனத்தை மூடிக்கொண்டு நாம் எல்லாரும் எழும்பி நின்று ஜெபித்து கடந்து சொல்ல போகிறோம். பிரைஸ் காட், ஹல்லேலூயா. தேவாலயத்திற்கு சென்ற இயேசு அதை சுத்திகரித்தார். இன்றைக்கும் ஆமென், பைபிள் சொல்லுகிறது, நீங்களும் நானும் தான் ஜீவனுள்ள தேவன் தங்குகிற ஆலயம். நம்ம எல்லாரும் நம்முடைய இதய கதவை இயேசுவுக்காக திறந்து கொடுப்போம். பிரைஸ் காட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மகிமையின் தேவனே மக ஸ்தோத்திரம். கண்களை மூடி பிள்ளைங்க எல்லாம் ஜெபம் பண்ணுங்க. அவருக்கா எல்லா கரங்களை உயர்த்தி, தேவாலயத்திற்குள்ள சென்ற இயேசு ஆலயத்தை சுத்திகரித்தார். ஹல்லேலூயா. பிரைஸ் காட். இன்றைக்கும் இயேசுவே ஆமென், என்னை சுத்திகரியும், இயேசுவே என்னை தூய்மையாக்கும். வாய்களை திறந்து தம்பிங்கெல்லாம் ஜெபம் பண்ணுங்க. இயேசு கிறிஸ்துனுடைய இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை கழுவி சுத்திகரிக்கிறது. இயேசு கிறிஸ்துனுடைய இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை கழுவி சுத்திகரிக்கிறது. சோத்திரம், சோத்திரம். கண்ண மூடி தேவாலயத்துக்கு சென்ற இயேசு தேவாலயத்தை சுத்திகரித்தார். சோத்திரம், சோத்திரம், சோத்திரம். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவாலயத்துக்கு சென்ற இயேசு வியாதிஸ்தர்களை சுகமாக்கினார். யாராவது சரீரத்திலே வியாதியோடு வந்திருக்கிறீங்களா? இந்த ஆராதனை முடிந்து போகும்பொழுது கர்த்தர் உங்களை தூய்மையாக்குவார். கர்த்தர் உங்களை தூய்மையாக்குவார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். ஆமென். கர்த்தர் உங்களை குணமாக்கி அனுப்புவார். ஹல்லேலூயா. தேவாலயத்துக்கு சென்ற இயேசு தேவாலயத்தை சுத்திகரித்தது போல இந்த ஜெப வீட்டிலே வந்திருக்கிற எல்லாரையும் நீ சுத்திகரிங்க. இந்த வசனத்தை கேட்டு ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ளும் இயேசு கிறிஸ்துனுடைய இரத்தம், ஆமென், இப்பொழுதே தெளிக்கப்படுகிற இரத்தம் உம்முடைய பிள்ளைகள் மேல் தெளிக்கப்படட்டும். ஓ ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துனுடைய இரத்தம் சகல பாவங்களை நீக்கி எங்களை கழுவி சுத்திகரிக்கிறதாக இருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. அன்னைக்கு தேவாலயத்துக்கு சென்ற இயேசு வியாதிஸ்தர்களை கண்டு சொஸ்தமாக்கினது போல இந்த ஜெப வீட்டுல வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் குணமாக்குகிறதற்காய் ஸ்தோத்திரம். அற்புதங்களை பெற்ற ஜனங்கள் ஆர்ப்பரித்தார்கள். அற்புதங்களை பெற்ற ஜனங்கள் துதித்தார்கள். குளோரி. யோனா மீனின் வயிற்றிலே இருக்கும் பொழுது நான் துதியின் சத்தத்தோடு உமக்கு பலியிடுவேன் என்று சொன்னான். அல்லேலூயா. நீர் எங்களை அநேக இக்கட்டுகளுக்கு நீங்களாக்கி விடுவித்தீரே, அதற்காய் ஸ்தோத்திரம். நீ செய்த எல்லா நன்மைக்காய் ஸ்தோத்திரம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். சுத்திகரியும், சுத்திகரியும், பாவங்களை சுத்திகரியோ. கையை தட்டி குணமாக்கு, குணமாக்கு வியாதியை. கரங்களை தட்டி சுத்திகரியோ, சுத்திகரியோ, பாவங்களை சுத்திகரியோ. குணமாக்கு. எல்லாரும் ஆர்ப்பரித்து கடந்து செல்லுமா? எல்லாரும் அப்படி கர்த்தரை துதித்து கடந்து செல்லும்.
ஹalleluya ஹalleluya. பலமும் அல்ல பராக்கிரமும் அல்ல ஆவியினாலாகும் தேவ ஆவியினால். தங்கச்சிங்க எல்லாம் கரங்களை தட்டி பலமும் ஆவியினால் ஆகும் தேவ. ஏமே பலமும் அல்ல பராக்கிரமும் அல்ல ஆவியினால். இயேசுவே நல்ல கரங்களை தட்டி. எஸ் எஸ். தேவாலயத்திற்குள் சென்ற இயேசு அநேகரை குணமாக்கினார். இந்த காலை வேளை இந்த ஜெப வீட்டிலே வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் நடுவிலும் கர்த்தர் உலாவி கொண்டிருக்கிறார். ஆமென் ஆமென் ஆமென். glory. வியாதிஸ்தர்களை குணமாக்கினார் இயேசு. ஆமென் ஆமென். தேவாலயத்தை சுத்திகரித்த இயேசு அநேகருக்குள்ளே பரிசுத்தத்தை உண்டு பண்ணி கொண்டிருக்கிறார். ஆமென் ஹalleluya. சில நன்மைகளை பெற்ற ஜனங்கள் ஆர்ப்பரித்தார்கள். சில நன்மைகளை பெற்ற ஜனங்கள் கர்த்தரை துதித்தார்கள். ஓ நன்மைகளை பெற்ற தேவ ஜனமே, அவை நீங்கள் ஆர்ப்பரியுங்கள். ஆமென். தேவனுடைய நன்மைகளை பெற்ற தேவ ஜனமே, நீங்கள் கர்த்தரை துதியுங்கள். பிரைஸ் தி லார்ட் ஹalleluya. பிரைஸ் தி லார்ட் ஹalleluya. நன்றி நன்றி அப்பா. ஒவ்வொருவரையும் கர்த்தர் தொடுகிறதற்காய் ஸ்தோத்திரம். ஆமென். ஒவ்வொருவரையும் நீர் விசாரித்து அனுப்புகிறதற்காய் ஸ்தோத்திரம். என்னிடத்திலே வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை என்கிற வார்த்தையின்படி ஒவ்வொருவரையும் கர்த்தர் தொடுங்க. எஸ் எஸ். உங்க பார்வைக்கு மறைவாக யாரும் இல்லப்பா. ஆமென். இந்த முன் வரிசையிலிருந்து பின்னால வர இருக்கிற எல்லாரையும் பேர் பேராய் நீர் ஒவ்வொருவரையும் தொட்டு ஆசீர்வதித்து அனுப்புகிறதற்காய் ஸ்தோத்திரம். ஆமென் ஹalleluya. ஒவ்வொருடைய ஜெபத்திற்கு நீர் பதில் கொடுத்து அனுப்புகிறதற்காய் நன்றி. ஆமென். எங்களோடு ஆமென் ஹalleluya ஆன்லைன்ல இணைந்திருக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. உங்க பிரசன்னம் அவர்களை நிரப்பட்டும். எங்க சபையை சார்ந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்கப்பா. எக்ஸாம் எழுதி கொண்டிருக்கிற பிள்ளைகள் மேல் உங்க கரம் அமரட்டும். எக்ஸாம்காய் ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிற பிள்ளைகள் மேல் உங்க கரம் அமரட்டும். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. உங்க சமூகம் பிள்ளைகளோடு கூட கடந்து செல்லட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வேண்டிக் கொள்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே.